ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஒற்றன் துரை அவர்கள். வணக்கம். வணக்கம் சந்தியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சந்தியா. சொல்லுங்க சந்தியா. இப்போ பாத்தீங்கன்னாவே சோஷியல் மீடியால ஒரு விஷயம் தான் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த போதைப் பொருள் கடத்தல்ல முக்கிய புள்ளியா இருக்காரு. அவர் மூலமா தான் மற்ற நாடுகளுக்கே போகுது. அந்த அளவுக்கு அந்த நியூஸ் ரொம்பவே சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. அதுவும் இப்ப ஆட்சியில் இருக்க ஒரு முக்கியமா திமுக ஒரு முக்கிய பொறுப்புல இருக்க ஒருத்தர் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவர் 3 வருஷமா, அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் மாட்டிக்காம இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இதை மத்தவங்க கண்டுபிடிச்சு அது சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த விஷயம் இப்படி நடந்துட்டு இருக்கு. அது இப்ப தயாரிப்பாளரா ஒரு சில படங்கள் அவர் தயாரிச்சிட்டு இருக்காருன்னு இருக்கும்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் எப்படி இந்த விஷயத்துல மாட்டியிருக்காரு, எப்படி இந்த உண்மை வெளியே வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது மாட்டிக்கணும் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காவல்துறை, அதாவது நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, அந்த போதைப் பொருள் பிரிவு இருக்கு. அவங்க என்ன தேடக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஆர் ஜாஃபர் சாதிக் அப்படின்றவர். அவர் வெளியில இதனால வரைக்கும் தெரிஞ்சது புதுசாக ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அப்படின்னா. ஏன்னா நடிகர் அமீர் இருக்காரு இல்லைங்க, அமீர் நடிக்கக்கூடிய ஒரு படமும் இயக்கக்கூடிய ஒரு படத்திலையும் அவர் இருக்கிறார். அதாவது அமீர் இயக்கியுள்ள அந்த இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்ற ஒரு படத்துல இவர் தான் தயாரிப்பாளர். அப்புறம் மாயவலைன்னு ஒரு படத்தை அமீர் நடிச்சிருக்கார் கதாநாயகனா. அவரும் நடிகர் ஆர்யாவுடைய தம்பி இருக்கார் சத்யான், அவர் நடிச்சிருக்க அந்த படத்துக்கு இவர் கோ ப்ரொடியூசரா இருக்கார். அப்புறம் மங்கைன்னு ஒரு படம் ஆக்சுவலா நேற்று ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய ஒரு படம், அது இந்த பிரச்சனைனால அது ரிலீஸே ஆகல. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் தான். அப்புறம் வசந்தபவன் ஹோட்டல் உரிமையாளரோட மகன் வசந்த் ரவி அவர் நடிச்சிருக்கக்கூடிய அந்த இந்திரா அப்படின்ற படத்துக்கும் இவர் தான் தயாரிப்பாளர். இது மட்டும் இல்லாமல் பொர்ஷுவாக்கத்துல ஜேஎஸ்எம் ஒரு ஹோட்டல், ஜேஎஸ்எம் ரெசிடென்ஸ் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சிருக்காரு. அந்த ஹோட்டலோட திறப்பு விழா கூட இவர் ஹிந்து இன்டர்மோன் போர்டுடைய மினிஸ்டர் இருக்காரு இல்லைங்க, நம்ம பி கே சேகர் பாபு, அவரை அழைச்சிருக்காரு. அவர் தான் திறந்தார் நினைக்கிறேன். அது இல்லாம மற்ற பிரியாணி கடை அந்த மாதிரிலாம் ஏதோ பிசினஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா இவர் எப்படி மாட்டினார் அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு டிப் கிடைச்சிருக்கா. அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல போதை வஸ்து பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க, நடமாட்டம் இருக்கு அப்படின்னு பசங்க அப்படிங்கும்போது உடனே அவங்க போலீஸ் நார்கோட்டிக்ஸ் சொல்லி போலீஸும் நார்கோட்டிக்ஸ் 2 பேருமே போயிட்டு அங்க பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச போது சின்ன லெவலில் பண்றாங்கன்னு போய் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சா 3 பேர் மாட்டிருக்காங்க. 3 பேரும் தமிழர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்க பிடிச்சதுக்கு அப்புறமா என்ன விசாரிக்கும் போது சின்ன லெவல் பெரிய லெவலுக்கு யார் அவங்களுக்கு முக்கியமான எங்களோட பாஸ் ஏஆர் ஜாஃபர் சாதிக் சென்னையில இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க விசாரிக்க போய் 2 நாள் கழிச்சு 22க்கு அப்புறமா 22nd மேலதான் நடந்துச்சுன்னு நினைக்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் விசாரிச்சதுக்கு அப்புறம் இவர் தெரியாது. உடனே அவர் தேடிட்டு அங்கிருந்து எல்லாமே உடனே அவர் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே சைலண்டா ஜாஃபர் சாதிக் எங்க இருக்காருன்னு. ஆனா ஜாஃபர் சாதிக்கு தெரிஞ்சிச்சு அவங்க மாட்டிக்கிறாங்க அவங்க ஆட்கள். உடனே ஜாஃபர் சாதிக் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா அமீர் கூட அவரோட பேட்டிங் சொல்லியிருப்பாரு, அவர் அந்த இறைவன் மிகப்பெரியவனுடைய ஷூட்டிங்ல இருந்த போது இந்த மாதிரி விஷயம் திடீர்னு நின்றுச்சு. ஆனா என்ன ஆயிடுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் இப்ப தெரியுது எனக்கு இந்த மாதிரி போதை வஸ்து பொருட்கள் அவர் மாட்டிருக்கிறது கண்டிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அங்க நடந்திருக்கு. அதுக்கப்புறமா காவல்துறை, அப்புறமா நார்கோட்டிக்ஸ் பியூரோ எல்லாம் இங்க சென்னையில தேட ஆரம்பிச்சு இன்று வரை தேடப்படும் குற்றவாளி இருக்காரு. இப்போ அவர் ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. இன்டர்போல் மூலமா சொல்லியிருக்காங்க எங்கேயுமே அவர் டிராவல் பண்ண முடியாது. எங்க பார்த்தாலும் உலகத்துல இருக்க காவல்துறை அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க இப்ப நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா சார், தலைமறைவா இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் மட்டும் இல்லாம அமீர் அவர்கள் நெருங்கிய தொடர்புல இருந்திருக்காரு. அமீர் அவர்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அவரும் இந்த குற்றத்துல ஒரு பார்ட்டா இருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, அதாவது பொத்தாம் புதும் நம்ம ஒருத்தர் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அமீர் அவருடைய தொழில் ரீதியா ஒரு இயக்குனர், ஒரு நடிகரா ஒரு தயாரிப்பாளர் இருந்திருக்காரு. அவரோட விழாவில கூட சொல்லும் போது எங்க தூரத்து உறவினர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உறவினரா இருக்கலாம். ஆனா எப்பயுமே ஒரு பெரிய செலிபிரிட்டி இந்த மாதிரி ஆட்கள் அந்த அளவுக்கு போதை வஸ்து பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தரோட தொடர்புல இருந்திருப்பாங்கன்னா அது உண்மையிலே கேள்விக்குரிய. நம்ம சும்மா அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது சோசியல் மீடியால அமீருக்கு எதிரானவர்கள், அமீர் மதத்துக்கு எதிரானவர்கள், இல்லைன்னா கட்சி ரீதியா இவர் திமுக ஆதரவா இருக்காங்க. ஏன்னா அந்த ஏஆர் ஜெகதீஷ் இவர் ஜாஃபர் சாதிக் திமுக உறுப்பினர் அப்படின்றதுனால
அவருக்கு எதிராக சொல்லணுமே எதிர்கட்சியினர் வந்து இப்படிலாம் சொல்லலாம். ஆனா அதை வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அமீர் தொடர்பு இருக்குமானால் அது ஒரு கேள்விக்குறிதாங்க. சான்சஸ் ரொம்ப கம்மி அமீர் அதுல தொடர்புல இருக்கிறதுக்கு. ஆனா இந்த ஜாஃபர் சாதிக் வந்து திமுக வந்து அயலான் அணி நினைக்கிறேன் சென்னையில இருக்க மேற்கு சென்னை அந்த அணியில வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இவர் இருந்திருக்காரு. உடனே அவர் இந்த விஷயம் கேள்விப்பட்டுன்னா திமுக வந்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எல்லாமே டோட்டலா டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க. என்ன ஒண்ணு இந்த பிரச்சனைனா இவ்வளவும் வந்து போற அளவுக்கு ஆச்சுன்னா வந்து திமுகவுடைய இன்டெலிஜென்ஸ் அதாவது உளவுத்துறை வந்து ரொம்ப வீக்காவே இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதே ஜாஃபர் சாதிக் வந்து அமீரோட போய் இவரை போய் முதல்வரை சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போய் சந்திச்சிருக்காரு. சேகர் பாபு பல அமைச்சர்கள் எல்லாம் போய் சந்திச்சிருக்காரு. ஒரு முதல்வரை போய் சந்திக்கிறாங்கன்னும் போது உளவுத்துறை கண்டிப்பா சந்திக்கக்கூடிய ஆள் யாரு இருந்தாலும் அவங்களோட பேக்ரவுண்ட வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் அவரை சந்திக்க விடாங்க. ஆனா அமீர் சொன்னாரு அமீர் கூட்டு போனாரு எப்படிதான் விட்டாங்க. இப்படி ஒரு சந்திப்பு முதல்வர் சந்திச்சதோ உதயநிதி ஸ்டாலின் வந்து யாரோ ஒருத்தர் மேல இருக்க நம்பிக்கையில போய் சந்திச்சதோ பெரிய இழப்பி உங்களுக்கு யாருக்குன்னா அந்த திமுக ஒரு பெரிய இழப்பீடு வந்து ரொம்ப அசிங்கமானது. ஏன்னா வந்து ஒண்ணு உளவுத்துறை அசிங்கம், ஒண்ணு வந்து உளவுத்துறை வீக்கா இருக்குன்னு. ஒண்ணு பாத்தீங்கன்னா தன் கட்சியில ஒரு உறுப்பினர் ஒரு பொறுப்பு கொடுத்துச்சுன்னா அவங்க வந்து போதை வசூல் சாதாரண சாராயம் கிடைச்சிருந்தாலே கேவலம் சொல்லுவோம், ரொம்ப கொடூரமானதுன்னு. இதை பாத்தீங்கன்னா அவங்க வந்து உலகத்திலேயே பேன் பண்ணக்கூடிய அந்த நார்கோட்டிக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி போதை வசூல் பொருட்களை வந்து ஒருத்தர் கடத்திருக்காங்க. அதுக்கான மூலப்பொருளே வந்து இவரு தான் சப்ளை பண்ணிருக்காருன்னும் போது அது திமுக ஒரு வெக்கக்கேடு. ஒண்ணு வந்து இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு பெரிய வெக்கக்கேடுன்னு தான் சொல்லணும். இத்தனை தெரியாம இருக்குது. இந்த அயலக அணின்னு சொல்றாங்கல்ல சார், அந்த அயலக அணியே திமுக தான் புதுசா கேள்விப்படுற மாதிரி இருக்கு. அதுல ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது அந்த பொறுப்புக்கு வந்து இவர் தகுதியானவரா, இவருடைய பின்புலம் என்ன, அதெல்லாம் விசாரிச்சு தான் கொடுத்துருக்கணும். ஆனா அதை அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ விசாரிச்சுட்டு கொடுத்திருந்தா ஒரு வேலை வந்து நல்ல ஒரு தலைவர் கிடைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. சோ திமுக கட்சிக்காரங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில வந்து இது தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? சோ திமுக கட்சியில இருக்கவங்களுக்கும் இவருக்கும் ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஒண்ணு இதுல என்னன்னா நீங்க சொன்னது வந்து திமுக அப்படி 3 வருஷமா பண்ணிட்டு இருக்காருங்க தெரிஞ்சிருக்குமானா கண்டிப்பா எந்த கட்சியிலும் தெரியாது. ஏன்னா இது சாராய வியாபாரமோ இல்ல வந்து சும்மா பான்பரா விற்கிற வியாபாரம் கிடையாதுங்க. போதை வஸ்து பொருள் வந்து உலக நாடுகள்ல எல்லாமே பேன் பண்ண ஒரு விஷயம். சுட்டு தள்ளுறதுக்கு கூட பல நாடுகள்ல வந்து சட்டம் இடம் கொடுத்து அப்படி இருக்கும்போது இவர் வந்து இங்க வந்து பண்றாரு, வெளிநாட்டுக்கெல்லாம் போறாரு வராது இருக்காரு, தயாரிப்பாளர் இருக்காரு, இந்த மாதிரி செஞ்சிருப்பாரா வெளியில தெரியற மாதிரினா கண்டிப்பா போதை வஸ்து பொருட்கள் யாருமே வந்து பண்றவங்க கடத்துல வந்து வெளியில தெரியுது. அப்படி அவரோட பேருன்னு வெளியில தெரிஞ்சா அவர் ஆளே வெளியில வர மாட்டார். இவர் இவ்வளவு தூரமா வெளியில வந்துட்டு இருக்காருன்னா இவரு இவ்வளவு நாளும் திரைமறைவுல தான் இருந்து செஞ்சிருக்காரு, வெளிப்படையே தெரியாம தான் இருந்திருக்கு. அது இப்போ ஒருத்தர் மூலமா புகஞ்சு வெளியில வந்ததுதான் இன்னைக்கு அப்ஸ்காட். இவர் அப்படி கடத்தி இல்லை அப்படின்னும் போது உடனே வந்து ஆஜராயிருக்கணும், கோர்ட்ல சரண்டர் ஆயிருக்கணும். இது வரைக்கும் சரண்டர் ஆகாம ஒளிஞ்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் வந்து தவறு செஞ்சிருக்காரு. ஆனா தவறுல இருந்து நீங்க முதல்ல கேட்டதுதான் சொல்றேன், அமீருக்கு இதுல தொடர்பு இருக்குமா திமுக தொடர்பு இருக்குமானா அந்த அளவுக்கு போவாது. எந்த திமுக சொல்லுங்க எந்த ஒரு கட்சி, அது அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், இல்ல நாம் தமிழர் எந்த கட்சியா இருந்தாலும் நேரடியாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து போதை வஸ்து பொருட்கள் கடத்தலையோ இதெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்றதுதான் நாடெஞ்ச விஷயத்த சொல்றேன். ஏன்னா யாருமே அந்த மாதிரி இன்வால்வ் ஆக மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு, நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா வெளிநாட்டுல வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு தைரியமா ஒருத்தர் பண்றாருன்னா அவருக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வருது? ஏன்னா வந்து மற்ற நாட்டுல வந்து அந்த போலீஸா இருக்கட்டும் அந்த சிஸ்டம் ஆகட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். மற்ற நாடுகள்ல போய் நம்ம ஒரு ட்ரக்ஸ் விற்கும் போது நம்ம மாட்டிப்போன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா அந்த பயத்தெல்லாம் தாண்டி அவர் எப்படி இதை வந்து 3 வருஷமா அது பண்ணிட்டு இருக்காரு சார்? அதுதான் வந்து இவர் வந்து வெளிநாடுல இப்ப வந்து இவங்களுக்கு வந்ததே வந்து இங்க இருக்க இன்டெலிஜென்ஸ்க்கும் அப்புறமா மத்திய உள்துறை அங்க இருக்க உளவுத்துறை இருக்கு அவங்களுக்கும் நார்கோட்டிக்ஸ்க்கும் வந்து விஷயமே வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியால டிப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே நடவடிக்கை ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து வெளிநாட்டுல வந்து ரொம்ப உஷாரா தான் இருந்திருக்காங்க. என்ன ஒண்ணு நம்ம ஊருக்காரன் வெளிநாட்டுல பண்ணிருக்கிறது வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து உஷாராய் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊருக்கு இல்லை. அப்ப அது என்ன ஒண்ணா வந்து இந்த தமிழக காவல்துறை மட்டும்தான் வந்து இன்டெலிஜென்ஸ்ல வீக் இல்ல, இந்தியாவில இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸே வந்து இந்தியன் இன்டெலிஜென்ஸே வீக்கா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது வெளிநாடு சொல்லிதான் தெரிய போற அளவுக்கு இருக்குன்னா வந்து இந்தியன் இன்டெலிஜென்ஸும் அங்க வீக்கா தான் இருக்கு, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பெருவும் வந்து தெரியாம தான் இருந்திருக்கு இவ்வளவு நாளா. இப்பதான் கிடைச்சிருக்கு, அது கூட
வெளிநாடு மூலமா தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த 2000 கோடி மதிப்பிலான கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்பிலான ட்ரக்ஸை வந்து இவங்க வந்து வித்திருக்காங்க. இது மூலமா வந்து நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்திருக்காங்க. 2000 கோடின்னு சொல்லும் போதே அது எவ்வளவு வந்து விலை உயர்ந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அதை கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. இதனால வந்து இப்ப இருக்க சொசைட்டில வந்து நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து நிறைய பேர் பண்றதை பாக்குறோம். நம்ம நிறைய மூவிஸ் பார்க்கும்போது அதுலயுமே ட்ரக்ஸ் பயன்பாடு இருக்கிறதால ஸோ ட்ரக்ஸ் வாங்கலாம் போல, யூஸ் பண்ணலாம் போல, அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் தான் போல. ஏன்னா எதிர்ச்சியா ஒரு சின்ன காட்சிகள்லாம் கூட நம்ம ட்ரக்ஸ் இருக்கிறதுலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இவர் பண்ணதால வந்து ட்ரக்ஸோடைய பயன்பாடு வந்து மக்கள் மத்தியில வந்து இன்னும் அதிகமா இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? உண்மையிலேங்க சினிமா தான் கெடுக்குது. உண்மையிலேயே சொல்லணும். அதாவது ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த வெளியில நீங்க வந்து மேடை போட்டு காட்ட முடியாது. அந்த மாதிரி அது எந்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும், இதுவா இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி காட்ட முடியாது. சிலதான் திரைமறைவுல தான் இருக்கு. தவறுகள் நடக்குது அப்படின்னும் போது ஒரு இடத்துல கொலை நடந்துச்சா அது எப்படி கொலை செய்யறான்றதை நீங்க காட்டுவீங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு வர படங்கள்ல வன்முறைகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி போதை வஸ்து பொருட்களுடைய உபயம், நார்கோட்டிக் யூசேஜ் வந்து ரொம்ப கட்டாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா சாராயம் காமிச்சா, இது டாஸ்மாக் கடையில காமிச்சா, டாஸ்மாக்கு ஜாலியா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கஞ்சா உபயோகம் காமிச்சா. இன்னைக்குன்னா இந்த மாதிரி ட்ரக்ஸ் இருக்கு இல்லைங்க, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், போதை வஸ்து பொருட்கள், ரொம்ப நார்கோட்டிக்ஸ், இதோட யூசேஜ் ரொம்ப கட்டாங்க. அதுவும் வந்து கடத்தல் அப்படின்னு காமிச்சா பாரு, அதை எப்படி யூஸ் பண்றதுன்றது ரொம்ப மோசமா காட்டுறாங்க. இப்ப சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நிறைய மாஸ்டர் படம் பார்க்கலாம். அப்புறம் போன வாரம் வந்து ஒரு படம், எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸோட யூசேஜ் இருக்கு இல்லைங்க, அதை வந்து ரொம்பவே காட்டி ரொம்ப குட்டிசோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் ஸ்பாயில் ஆகிறதுக்கு இதை பார்த்தோன்னே ஜெனரேஷன்ல இருக்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பசங்க வந்து உபயோகம்னு ஆசைனும் போது அப்ப டிமாண்ட் அதிகமாயிடுச்சுன்னா ஜாஃபர் சாதிக்கு இன்னைக்கு 2000 கோடி வேல்யூபிளா கடத்தினால ஜாஃபர் சாதிக்க போல இன்னும் 1000 ஜாஃபர் சாதிக்கு உருவாங்க. 2000 கோடி 20,000 கோடி கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க குடும்பத்துல இதே NCB நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பேர் இருக்கு, அவங்க போய் போதை ஊசி போட்டு இல்ல போதை போது அந்த குடும்பத்துல கொடுத்து அவங்க சின்ன பண்ணதான் அவங்க திருந்துவாங்க. இது ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயங்க. இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உண்மையிலே ஸ்பாயில் ஆகுது. ஒரு சிகரெட் அந்த காலத்துல பிடிக்கிறாங்கன்னா கூட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி திரையில ஒளிஞ்சிருந்தா பிடிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க ரோட்ல சிகரெட் பிடிச்சிட்டு போற மாதிரி, குடிச்சிட்டு கராட்டா பண்ற மாதிரி, கஞ்சா அடிச்சுட்டு சுத்துறாங்க, யாரையா போய் அடிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இது தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவே இருக்கிற இடத்துல போதை வஸ்து பொருட்கள், குடி, இது எல்லாமே அதிகமாச்சு. இப்படி அதிகமான காரணத்தால பெண்கள் பல இடங்கள்ல மானபங்கம் செய்யப்படுறாங்க, கற்பழிப்பு நிறைய நடக்குது. இதை வந்து கண்டிக்க வேண்டியது வந்து காவல்துறை அப்படின்றது வந்து இங்க இந்த மாநிலம் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு ஃபுல்லாவே சட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கப்பட வேண்டும். அதுவும் போதை வஸ்து பொருட்கள் இந்த மாதிரி பண்றவங்க வந்து இம்மீடியட்டா பிடிச்சி அதிகபட்ச தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சாங்கதான் அந்த பயம்னு ஒண்ணு வரும். அதே மாதிரி திரைப்படங்கள்ல வந்து இந்த யூசேஜ் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து எஜுகேட் பண்ண கத்துக் கொடுக்குற மாதிரி அடுத்த ஜெனரேஷன் அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இவங்களுக்கா சுய அறிவு இருக்கிற இயக்குநர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இல்லைன்னா எனக்கும் கொஞ்சம் சென்ஸ் இருக்கு, எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கு சொசைட்டி மேல அக்கறை இருக்கு, எனக்கு வருமானம் தான் ஒரு இது கிடையாது, பொருள் கிடையாது அப்படின்னு சுய அறிவு சுய சிந்தனையோட நான் இனியாவது நான் வந்து என் சுயநலம் இல்லாம நாட்டுக்கு நல்லது செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல படம் பண்ணாங்கன்னா வருங்காலத்திலேயாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா போதை இல்லாத உலகமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 3 வருஷமா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. சோ 3 வருஷத்துல வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? சோ இதே மாதிரி மத்தவங்க பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கணும், உடனடியா கண்டுபிடிக்கணும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியே போகாம இருக்கிறதுக்காக லுக் அப் நோட்டீஸ் கூட அனுப்பிச்சிருக்காங்க. சோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அமீருக்கு சம்பந்தப்பட்டவங்களா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்களா? அமீர் பத்தி பிடிக்கிறதுக்கு தமிழக காவல்துறை வந்து எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சார்? அமீர் பிடிக்கிறதுக்கு இல்லை, அமீர் தான் நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எப்போ என்னை வந்து கூப்பிட்டாலும் நான் வந்து விசாரணைக்கு வரதுக்கு அவங்க கேட்கறதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். எனக்கு விஷயம் தெரியாது, தெரிஞ்சது இப்பதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் சொன்னேன். என்ன கேட்டீங்கன்னா விசாரிச்சீங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்னாங்க. இப்போ என்னன்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பேரும் இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா வந்து வட சென்னையில ஒரு இடத்துல வந்து ஒரு 6 பார்சல், அதுக்கப்புறமா வந்து சவுத்ல ஒரு இடத்துல வந்து மதுரை பக்கத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரெயின்ல போன போது அங்க கொஞ்சம் பார்சல் வந்து மெட்டஃபமைன்ட்டு ஒரு போதை வஸ்து பொருளை வந்து பிடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால இப்போ பிடிச்சுதான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்,
இந்த உளவுத்துறையோ இல்ல இந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவோ கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுக்கு துப்பு கட்சி பிடிக்கிறாங்கன்னும் போது பிடிக்க வந்துனே இருக்க அமுதஸ்வர வியாட்டம் வருதுன்னா அது எங்கிருந்து வருது, யார் மூலமா உருவாகுதுன்றது அந்த ரூட் அதை பார்த்து அந்த இதை வந்து கிள்ளிட்டாங்கன்னா, அப்பயே வந்து அதை ரூட்லயே கிள்ளிட்டாங்கன்னா அது நல்லதா இருக்கும். அப்பதான் அழிக்க முடியும், இதெல்லாம் அழிக்க முடியாது. அப்புறம் அந்த 3 வருஷம் சொன்னீங்களே, இது எடப்பாடியார் கூட தான் சொன்னார் 3 வருஷமா. திமுக ஆட்சி 3 வருஷமா இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொன்னாரு. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் 9 மாசம் தான் ஆச்சுங்க. அப்ப அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் 3 மாசம் இந்த அஇஅதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அந்த அஇஅதிமுக ஆட்சி தான் பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்பாரா? அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், போதை வஸ்து பொருள் வந்து பல ஆண்டு காலமா கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி தான் போயிட்டு இருக்குது. அதோட கடத்தலும் அதோட உபயோகமும் ரொம்ப அதிகமாகி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பழைய படங்கள் இல்ல நீங்களே யோசிச்சீங்கன்னா கூட பழைய படங்களை போய் பாருங்க. பாத்தீங்கன்னா அப்ப எப்படி இருந்துச்சு படங்கள் யூசேஜ் காமிச்சு, இப்ப எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் போதை வஸ்து பொருட்களுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குன்றதுதான் தெரியுது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்திரிகையாளர் ஒருவர் வந்து இந்த ஜாபர் சாதிக் மற்றும் அதிமுக சம்பந்தமா வந்து விசாரணைக்கு போகும்போது, அதாவது விசாரிக்கலான்னு போகும்போது வந்து ஒளிப்பதிவாளர் செந்தில்னு ஒருத்தர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு. அது சம்பந்தமா வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கொஞ்சம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க கமிஷனர் ஆபீஸ் முன்னால. சோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்லுங்க, அது வந்து போனது எப்பயுமே வந்து ஒரு பத்திரிகையாளரா ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு போய் விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு உரிமை இருக்கு. ஆனா வந்து ஒரு க்ளோஸ்ட் பிரிமிசஸ்குள்ள போனாங்கன்னா அவங்களோட பெர்மிஷனோட தான் போகணும். இவங்க போயிருக்காங்கன்றாங்க, அவங்க உள்ள அத்துமீறி நுழைஞ்சாங்களா என்ன அப்படின்றது தெரியல. அதனால அடிக்கிறதுன்றது ஒருத்தர் வந்து தாக்குறதுன்றது கண்டிப்பா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உள்ள வந்து இப்ப நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இல்ல யாராவது ரெய்டுக்கு போறாங்கன்னா அவங்களோட அழைப்புல பத்திரிகையாளர் போறது வேற, அவங்களோட அழைப்பு இல்லாம இவங்களா அத்துமீறி உள்ள போனாங்கன்னா அந்த ஓனர் என்ன அடிச்சிருக்காங்கன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அதே சமயத்துல வந்து ஒரு க்ளோஸ்ட் பிரிமிசஸ்ல வந்து அவங்களோட உரிமை இல்லாம போறது தவறு அப்படின்றது என்னோட இது தெரியுது. பட் அது நம்ம கண்ட பார்க்கலாம், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தா யாரோட தவறு அப்படின்றது தெரியும். ஆனா அதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆனா அடித்தது மட்டும் கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா ஜாபர் சாதிக் அவரோட வீட்டுல வந்து சிசிடிவி கேமராஸ் இருக்கு. சோ அதை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, எந்தெந்த நடிகர்கள், எந்தெந்த பிரபலங்கள் வந்திருக்காங்க, எந்தெந்த அரசியல் தலைவர்கள் வந்திருக்காங்க அப்படிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்திருக்காங்க. வரும்போது வெறும் கையை வச்சுட்டு வந்திருக்காங்க, போகும்போது வந்து பெட்டிகள் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்திருக்கு, நாங்க பார்த்திருக்கோம். இது சம்பந்தமா வந்து விசாரிக்க போறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி கடத்தல் பண்றவங்க தான் வண்டி வச்சிருப்பேன். ஆனா வீட்டுக்குள்ள வந்து பொருள் வச்சிருந்தாரான் போது அது உண்மையிலே எனக்கு தெரியல. நானும் அந்த செய்தியை நான் பார்த்தேன். அந்த ஃபுட்டேஜ்லாம் நம்ம ஒன்றும் பார்க்க அவங்க ரிலீஸ் பண்ணல. அதனால அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவர் பண்ண தப்புக்கு அவங்க குடும்பத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கடத்தல் நடக்குதுன்னா கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இன்வால்வ் தான் சொல்லணும். பட் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமானா எனக்கு உண்மையிலே தெரியலைங்க அந்த விஷயம். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு வந்து மிகவும் தெளிவா பொறுமையா பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி சந்தியா.